ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. வணக்கம் பக்தர்களே, இது உங்கள் பேக்தி விஷன் தமிழ். இந்த சேனலில் நாம் கேட்கப் போவது கதைகள் மட்டுமல்ல, நாம் உணரப்போவது சக்தி, நாம் புரிந்து கொள்ளப் போவது ஆன்மீகம், நம்முள் மறைந்திருக்கும் தெய்வீக உண்மை. பக்தி என்பது பயம் அல்ல, பக்தி என்பது பலம். அந்த பலத்தின் உச்சமே இன்று நாம் பேசப்போகும் இந்த ரகசியம். சிவனின் மூன்றாவது கண். அது ஏன் திறக்கப்பட்டது? அது யாரை அழிக்கிறது? அது உண்மையில் வெளியில் இருக்கும் எதிரிகளுக்காகவா அல்லது நம்முள் இருக்கும் ஒன்றுக்காகவா என்பதை இன்று ஆழமாக உணரப்போகிறோம். இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் சிவனை வேறுவிதமாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள். உங்களை நீங்களே வேறுவிதமாக உணர ஆரம்பிப்பீர்கள். லார்ட் சிவா சிவன். அவர் கோபத்தின் உருவம் அல்ல, அவர் அமைதியின் வடிவம். கையிலையில் அமர்ந்திருக்கும் சிவன் கண்கள் மூடி தியானத்தில் இருக்கிறார். உலகம் முழுவதும் சத்தம், கலகம், போர், வேகம் இருந்தாலும் சிவனின் மனதில் மட்டும் முழுமையான அமைதி. ஏனெனில் உலகத்தை வெல்லும் சக்திதான் பெரியது அல்ல, தன்னை வெல்லும் சக்திதான் உண்மையான மகாசக்தி என்பதை சிவன் அறிந்திருந்தார். அதனால்தான் அவர் எப்போதும் அமைதியாக இருக்கிறார். ஆனால் அந்த அமைதிக்குள் அடங்காத அளவுக்கு பேராற்றல் மறைந்திருக்கிறது. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அதிகமான எதிரிகள் வெளியில் இல்லை. உண்மையான எதிரிகள் நம்முள்தான் இருக்கிறார்கள். கோபம், அகங்காரம், பொறாமை, பயம், ஆசை, வெறுப்பு, பழிவாங்கும் எண்ணம், இவையெல்லாம் வெளியில் இருந்து வருவது இல்லை, நம்முடைய மனதில் இருந்து பிறப்பவை. இவைகளே மனிதனை மனிதனாக வாழவிடாமல் தடுக்கும் சங்கிலிகள். இதை புரிந்து கொள்ளாத மனிதன் வெளியில் எதிரிகளை தேடி ஓடுகிறான். ஆனால் உண்மையில் அவன் தப்பிக்க வேண்டியது தன்னிடமிருந்துதான். புராணங்களில் சொல்லப்படுகிறது, சிவன் தனது மூன்றாவது கண் திறந்தார். அதிலிருந்து அக்னி வெளிவந்தது. அந்த அக்னி அனைத்தையும் எரித்தது. ஆனால் உண்மையில் அந்த அக்னி யாரை எரித்தது என்று நாம் கேள்வி கேட்டால் பதில் ஒரு மனிதனோ ஒரு அசுரனோ அல்ல. அந்த அக்னி எரித்தது நான் என்ற அகங்காரத்தை, என்னால்தான் என்ற மயக்கத்தை, நான் தான் எல்லாம் என்ற ஆணவத்தை. அந்த அக்னி மனிதனின் உள்ளே இருக்கும் இருளை எரித்தது. சிவனின் மூன்றாவது கண் ஒரு கண் அல்ல. அது ஒரு உணர்வு, ஒரு விழிப்பு, ஒரு உள்பார்வை. நாம் கோபத்தில் இருக்கும்போது நமக்கு அந்த கண் மூடப்பட்டிருக்கும். நாம் பொறாமையில் எரியும்போது நம்மால் உண்மையை பார்க்க முடியாது. நாம் ஆசைக்கு அடிமையாகும்போது நம்மையே இழந்து விடுகிறோம். அந்த நேரங்களில் எல்லாம் நம்முடைய மூன்றாவது கண் உறங்கிக் கொண்டிருக்கும். சிவன் நமக்கு சொல்லும் செய்தி மிகவும் தெளிவானது. என்னை பூஜை செய், என்னை நினை. ஆனால் அதற்கு முன் உன் மனதை அடக்க கற்றுக்கொள். ஒரு நிமிடம் அமைதியாக அமர்ந்து உன் மூச்சை கவனி, உன் எண்ணங்களை கவனி. எந்த எண்ணம் உன்னை கோபப்படுத்துகிறது? எந்த எண்ணம் உன்னை பயப்படுத்துகிறது? எந்த எண்ணம் உன்னை அகங்காரத்தில் தள்ளுகிறது என்பதை கவனித்தால் அங்கேதான் உன் உண்மையான பயணம் ஆரம்பிக்கிறது. அந்த இடத்தில்தான் உன் மூன்றாவது கண் மெதுவாகத் திறக்க ஆரம்பிக்கிறது. சக்தி என்றால் கத்தியை தூக்குவது அல்ல, குரலை உயர்த்துவது அல்ல, மற்றவர்களை அடக்குவது அல்ல. சக்தி என்றால் கோபம் வந்தாலும் அமைதியாக இருப்பது, அவமானம் வந்தாலும் சுயமரியாதையை இழக்காமல் இருப்பது, வெற்றி கிடைத்தாலும் தலைகுனிவை மறக்காமல் இருப்பது. இதை செய்தவன்தான் உண்மையான சிவபக்தன். அவன் நெற்றியில் திருநீறு இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் அவன் மனதில் சிவன் நிரந்தரமாக வாழ்கிறார். அடுத்த முறை சிவனின் மூன்றாவது கண் படத்தை நீங்கள் பார்க்கும்போது அதை பயமாக பார்க்காதீர்கள். அது உங்களை அழிக்க வரவில்லை, அது உங்களை விழிக்க வைக்க வந்தது. உன் வாழ்க்கையில் தடையாக இருக்கும் உன் கோபத்தை, உன் அகங்காரத்தை, உன் பயத்தை எரித்து சாம்பலாக்க அந்த கண் உதவுகிறது. அந்த அக்னி வெளியில் இல்லை, அது உன் உள்ளேதான் இருக்கிறது. இது பாக்தி விஷன் தமிழ். பக்தி பேசும் சேனல் மட்டுமல்ல, சக்தியை உணர வைக்கும் ஒரு பயணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை பகிருங்கள். உங்கள் உள்ளத்துக்கும் பக்திக்கும் இடையே உள்ள தூரத்தை குறைய விடாதீர்கள். ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய.